அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம் சேர்த்து வதக்கிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு வதங்கினா போதும், ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் மசாலானா சேர்த்துடலாம். இதில் காஷ்மீரி மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை 1/2 kg சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாகவே நான் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, தயிர் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. கேஷ்யூ நட் 7 இல்லைன்னா 8 சேர்த்து நைஸாக அரைச்சிக்கிடலாம். அரைச்சி இதை சிக்கனோட சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கிடலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஏன்னா நம்ம தக்காளினா பச்சையாக சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொரியாண்டர் சேர்த்து இறக்கிடலாம். நம்மளுடைய கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. சப்பாத்தி, தோசை, கீ ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் நம்ம கீ, கேஷ்யூ நட்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ரிச்சான கிரேவி இது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.